ஹலோ வீவர்ஸ், பாக்கியலட்சுமி நீ பிரமு ஈஸ்வரிங்க பாரு. என் பையனுக்கு பாக்கியம் நினைச்சா அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு தெரியுமா? பாக்கியாவா இது அப்படின்ற அளவுக்கு பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருந்தான். அதனால இனி என் கோபி கூட நீ வாழணும்னு மட்டும் நினைக்காத. சீக்கிரமாகவே அவன் பாக்கிய கூட தான் வாழ போகிறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பாக்கியம் விரும்புகிறானுன்ட்டு எங்களுக்கு தோணிக்கிட்டு இருக்கு. அதனால என் பையனை விட்டு பிரிஞ்சு போகிறது தான் உனக்கு நல்லதுன்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் பையன் கூட சந்தோஷமாக வாழக்கூடாது, அதுதானே பிரச்சனை. அதுக்காக தானே நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்படி ஒரு அம்மாவை பார்த்தது இல்லை. பொண்டாட்டி கூட புருஷன் சந்தோஷமா வாழவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அம்மான்றாங்க. இங்க பாரு, அப்படிப்பட்டவன் நான் இல்லை, ஆனால் உன் கூட அவன் வாழக்கூடாது. நீ எந்த அளவுக்கு மோசமானவன்னு எனக்கு தெரியாதா? என் பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நான் ஏன் அதை நினைக்க போறேன்? என் பாக்கியா கூட சந்தோஷமா வாழணும்னு நான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாத நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னுவாங்க. நான் எதுவும் பேசல, நான் கரெக்டாக தான் அத்தை பேசிட்டு இருக்கேன். என்னது அத்தையா? இங்க பாரு, அத்தனை கூப்பிட்ற உரிமை என் பாக்கியா மட்டும் தான் இருக்கு, உனக்கு ஒன்றும் இல்லை சரியா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ராதிகா கிட்ட சண்டை போடுறாங்க. ஈஸ்வரி பேசுற ஒவ்வொரு விஷயமுமே ராதிகாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.